அஸ்ஸலாமு அலைக்கும். ரம்ஜான் டைமில் டெசர்ட்னு சொன்னாலே இது தான் பர்ஃபெக்ட் டேக்கும். ஹெல்த்தியாகவும் சரி, அதே மாதிரி சாப்பிட்றதுக்கு சூப்பராகவும் இருக்கும். ஆல்சோ வேண்டிய ஃப்ளேவரில் வேண்டிய மெத்தடில் உங்களுக்கு செஞ்சு எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஈஸி இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு எப்படி செய்கிறேன்னு சொல்லி தந்திக்கிறேன், வாங்க பார்ப்போம். ஸோ அதுக்கு நான் ஒரு பவுல் ஒன்றில் இதை மாதிரி சைனா கிராஸை சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். இதுக்கு அகர் அகர்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா கடல் பாசினும் கூட சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு இதை மாதிரி ஸ்மாலாக கட் பண்ணி எடுத்த போகிறோம். நான் இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி எடுத்துக்கொள்கிறேன். இது தண்ணி என்னத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதை நல்லா வாட்டரில் சோக் பண்ணினா தான் நிறைய சாஃப்ட்னஸ் கிடைக்கும். ஸோ இது ஒரு 5 மினிட்ஸுக்கு மாதிரி நல்லா வாட்டரில் சோக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ கடல் பாசி வாட்டரில் நல்லா சோக் ஆகிக்குது. ஸோ 5 மினிட்ஸ் அப்புறம் நான் இப்போ அதை எப்படி செய்கிறேன்னு காட்டுறேன். ஸோ அதுக்கு நான் 250 ml வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். அதோடு சேர்த்து இந்த சைனா கிராஸன் கூட ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கோங்க. சைனா கிராஸை சோக் பண்ணின வாட்டரை ஓரமாக்கிடுங்க, அதை ஆட் பண்ண தேவையில்லை. ஸோ இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு வாட்டர் பேலன்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அது அளவுக்கு வந்தப்புறம் நான் இதுக்கு 250 ml மில்க் எடுத்துக்கொள்கிறேன். அதை நல்லா மிக்ஸ் பண்ணினப்புறம் நான் இதுக்கு சுகர் எடுத்துக்கொள்கிறேன். சுகர் அமௌண்ட் பார்த்திங்கன்னா 1/2 கப். 250 ml மில்க்குக்கு 1/2 கப் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். சைனா கிராஸ் சேர்க்கிட்ட பார்த்திங்கன்னா இதோட மெஷர்மெண்ட்ஸ் ரொம்பவே முக்கியம். கொஞ்சம் வாட்டர் லோவாகவே அப்படி இல்லைன்னா மோர் ஆட் பண்ணி பட்டுச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு கரெக்டான டெக்ஸ்டர் கிடைக்காது. ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்பையுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதோட இது டிஸ்கிரிப்ஷனில் நான் இன்க்ரீடியன்ஸையும் கூட போட்டிக்கிறேன், உங்களுக்கு அதையும் பார்த்துக்கொள்ளணும். ஸோ இதை சுகரெல்லாம் நல்லா டிசால்வ் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணின அப்புறம் நான் இதுக்கு கார்டமம் பவுடர் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். நான் கார்டமம் பவுடர் லைட்டாக பவுடர் பண்ணினதான் ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் அது பர்ஃபெக்டான ஸ்மெல்லிங் தரும். அதோடு கூட சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே ஹெல்த்தி சுத்தியும் சாப்பிடும் மேலும். ஸோ இது உங்களுக்கு கார்டமும் ஆட் பண்ணுறது ஆப்ஷனல் தான், அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வெனிலா எசன்ஸும் ஆட் பண்ணிடணும். ஸோ நான் இன்றைக்கி பெட்டர் டேஸ்ட்டுக்காக வேண்டி கார்டமும் அதோடு சேர்த்து வெனிலா எசன்ஸும் ஆட் பண்ணிக்கிறேன். அதோட சுகர் லெவல் பண்ணுறதுக்கு நான் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இதுக்கு என்ன சரி ப்ராஸ் எசன்ஸ் அப்படி இல்லைன்னா ஃபலூடா சிரப் அது மாதிரி என்ன சரி எசன்ஸ் ஐட்டமும் ஆட் பண்ணிடும். ஓகே, ஸோ இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஃப்ளேம் பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேம் அளவில் இருக்கணும். ஸோ நான் இதை இன்னும் மிக்ஸ் பண்ணி கொண்டு தான் நிற்கிறேன். அப்படின்னா நான் இது மில்க் நல்லா பாயில் ஆகிற வரைக்கும் நான் மிக்ஸ் பண்ணி கொண்டு தான் நிற்கிறேன். ஸோ வீடியோவில் உங்களுக்கு வராமல் இந்த மாதிரி நல்லா பாயில் ஆகி மில்க் நல்லா பாயில் ஆகி மேலாகிற வரைக்கும் நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணி கொண்டு இருந்துட்டு இது இப்படியே மில்க் இந்த ஸ்டேஜுக்கு வந்த பிறகு உங்களுக்கு ஃப்ளேமை லோவில் வைக்கணும். ஸோ இந்த ஃப்ளேமை லோவில் வச்சு ஒரு 2 to 5 மினிட்ஸ் மாதிரி நீங்கள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொண்டிருக்க வேணும். அப்போ தான் உங்களுக்கு அகரில் பர்ஃபெக்டான ஒரு டெக்ஸ்டர் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இதே மாதிரி நல்லா பாயில் ஆகி வந்த பிறகு நீங்கள் ஃப்ளேமை லோவில் வச்சு இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் இந்த அகர் மில்க் புடிங் செய்ய போதவே நீங்கள் இதுக்கான ட்ரேயை ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா இது ஈஸியாகவே திக்காகிடும். ஸோ அதுக்கு நான் இன்றைக்கி 6 inch ட்ரே தான் எடுத்துக்கிறேன். ஸோ நான் அதை ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுட்டேன், எனக்கு அதை ரிப்போர்ட் பண்ணால் கிடைக்கல. ஸோ இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொண்டு இந்த பிறகு இது நல்லா பாயில் ஆகி வந்த பிறகு நான் இதை ஃப்ளேம்லேருந்து எடுத்துக்கொள்கிறேன். உங்களுக்கு இதை கார்டமம் பவுடர் எதுவுமே பீசஸ் இல்லாமல் கிடைக்கணும்னா அவங்களுக்கு இதை ஸ்ட்ரெயின் பண்ணோம் மேலும், அப்படி இல்லைன்னா இது மாதிரி ஃபுல்லாகவுமே பண்ணி செஞ்சு எடுக்கும் மேலும் அது எல்லாமே உங்களோட இஷ்டம். ஸோ நான் ட்ரேயில் பண்ணின பிறகு நல்லா சூடாக விட்டுட்டு அதோட நான் ரெஃப்ரிஜிரேட் பண்ணினேன். மேக்ஸிமம் 1 to 2 hours ரெஃப்ரிஜிரேட் பண்ணினாலே போதும், உங்களுக்கு இது மாதிரி பர்ஃபெக்டான சைனா கிராஸ் புடிங் கிடச்சிடும். ஸோ உங்களுக்கு இதை மாதிரி ட்ரேலேருந்து டிமோல்ட் பண்ணிலும் உங்களுக்கு இதுக்கு நட்ஸ் கார்னிஷ் பண்ணுறதுக்கு ஆட் பண்ணோம் மேலும், அப்படி இல்லைன்னா நீங்கள் புடிங் செய்கிறதுக்கு மில்கை ஹீட் பண்ணிக்கிட்டவே உங்களுக்கு அதில் மெட் பண்ணி செஞ்சு கொள்ளணும். ஸோ நான் இன்றைக்கி கார்னிஷிங்க்கு மட்டும்தான் எடுத்துக்கிறேன். இதில் எந்த கார்டமம் பவுடர் தான் இது அப்படியே இருக்குது. ஸோ நான் இதை ஸ்ட்ரெயின் பண்ணலாம் சுற்றி அதை சாப்பிடும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு.
ஓகே. ஸோ இந்த மாரி உங்களுக்கும் பெர்ஃபெக்ட்டான அகர் அகர் புடிங் ரெடி ஆகணுமுண்டா, கட்டாயம் வீடியோ ஒவ்வொன்றுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஒவ்வொரு ஸ்டெப்புமே இம்பார்ட்டன்ட்ட நான் எல்லாமே கிளியரா சொல்லி தந்திக்கிறேன். உங்களுக்கு அதிலேயும் என்ன சரி டவுட் இருந்துச்சுன்னா, கட்டாயம் கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. ஸோ இது மாரி பெர்ஃபெக்ட்டான ஒரு டெசர்ட் வந்து உங்களுக்கு ரம்ஜான் டேஸில் வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியும் கூட, அதே மாரி நல்ல விட்டமினும் தான். ஸோ உங்களுக்கு இது மாரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கட்டாயம் லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோடு சேர்ந்து பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோட ஒவ்வொரு புதிய வீடியோஸும் உங்களுக்கு அப்டேட் ஆகிக்கொண்டே இருக்கும். ஓகே. பாய் பாய்.